நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க இல்ல, அந்த கடவுளே வந்து சொன்னாலும் சரவணன் தான் என் புருஷன். அவருதான் என் கழுத்துல தாலி கட்டுவாரு. பாக்குறீங்களா? போட்டு பார்க்கலாம். நீங்க பெருசா நான் பெருசான்னு. கை கொடுத்தா கை கொடுப்பேன், கழுத்து நெரிச்சா கைய உடைப்பேன். மீனாட்சி எப்போ எங்கேயும் யாருக்குமே பயப்பட மாட்டான். அம்மா, இப்ப எப்படி இருக்கு? இருக்கேன். என்னம்மா ஆச்சு திடீர்னு இப்படி எங்களை பயமுடுத்திட்டியே? ஒன்னும் இல்லடி. அம்மா, ஏதோ டென்ஷன் உனக்கு. என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிற பாத்தியா? பிளான் பண்ணி என் உடம்பு சரியில்லாம போகும். என்னமோ ஆச்சு, விடு. அம்மா, அப்பா பாவம் தெரியுமா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னதும் அப்பா ரொம்ப துடிச்சிட்டாரு. அவரை பார்த்து ரொம்ப பயந்துட்டேம்மா. யாரு அவரா? அங்க பாரு. நேத்து நீ பாக்கணுமே, என்னென்னவோ பேசுறாரு. சின்ன குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழுதாரு தெரியுமா? ஆமா, அழுதுற விழுதுற போறாரு. நடிக்கிறதுக்கு இவருக்கா சொல்லி தரணும்? எல்லாம் வேஷம். இல்லம்மா, அப்பாக்கும் மேல எக்கச்சக்கமான பாசம். எனக்கு அது நேத்து தான் தெரிஞ்சது. உனக்காக தாம்மா ஜூஸ் புழிஞ்சிட்டு இருக்காரு. என்னமோ சொன்னியே, பாசம் கீசன்னு. இங்க பாரு, உடம்பு சரியில்லாம படுத்திருக்கவன் நானு. என்னமோ இவருக்கு தான் அட்டாக் வந்த மாதிரி மொத்த ஜூஸை இவரே குடிச்சுக்கிட்டு இருக்காரு. இல்லம்மா, இனிப்பு சரியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்காரு. இல்லப்பா? பாத்தியா உங்க அப்பா லட்சணத்தை? என்னப்பா நீங்க? இப்பதான் நீங்க நல்லவரு வல்லவருன்னு எல்லாம் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருந்தேன். நீங்க இப்படி சொதப்பிட்டீங்களே. இந்த சரவணனுக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. அவன் வாங்கிட்டு வந்த பழம் ஒண்ணு கூட நல்லா இல்ல, எல்லாம் புளிக்குது. காலையில இருந்து ஒரு 6 வாட்டி நானும் ஜூஸ போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டேன். ஒண்ணு கூட தேரல. அப்பா ஆரம்பிச்சிட்டார் அவரோட வடிவேல் காமெடிய. நான் சொல்லல உங்க அப்பா ஒரு ஜகஜால கில்லாடின்னு? நேத்து அழுத்ததெல்லாம் நீ எழுந்துச்சு உட்கார்ந்த உடனே அப்பா மறந்துட்டாருமா. அழுதாங்களா? யார் அழுதா? எதுக்காக அழுதாங்க? போதும் போதும் உங்க நடிப்பெல்லாம். நிஜமாவே உங்களுக்கு பயம் இல்லைன்னா ராத்திரி முழுக்க என் கையை பிடிச்சுக்கிட்டு விடிய விடிய என் கண்ணை கசக்கணும். ஐ, அது எப்படி உனக்கு தெரியும்? நீ காலைல தானே கண்ணு முழிச்ச. கண்ண முடியிருந்தா நீங்க கையை பிடிச்சிருக்கிறது எனக்கு தெரியாதா? அப்படியாம்மா? ஆமா ஆமா, உங்க அப்பா ஒரு குழந்தை மாதிரி. நேத்து தான் உனக்கு தெரிஞ்சது. எனக்கு எப்போ தெரியும். நீ பிறக்கிறப்ப நான் போட்ட சத்தத்தை விட இவர் போட்ட சத்தத்துல தான் ஆஸ்பத்திரியை அலறிச்சு. சுமாரே, நீங்க வெளியே காட்டுறதெல்லாம் வேஷம். உங்க உண்மையான மனசு என்னன்னு தெரியாதா? சரவணா, டாக்டர் என்னப்பா சொன்னாரு? அம்மாவை பார்க்கறதுக்கு சினிமா நடிகை குயிலி மாதிரி இருக்கான். போறதுக்கு முன்னாடி சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கணும்ன்றாரு. ஏய், போதுண்டா உன் கிண்டல. டாக்டர் என்ன சொன்னாரு? போகும்போது டாக்ஸி ஆட்டோலாம் வேணாம், பஸ்லயே போலாம். அந்த அளவுக்கு அம்மாவுடைய ஹெல்த் பர்ஃபெக்ட்லி ஓகேன்ட்டாரு. நிஜமாவா சொல்ற? சீரியஸா தான் சொல்றேன். அதே பிறகு சரவணா, நேத்து தானே அட்டாக் வந்து அட்மிட் பண்ணோம். அதுக்குள்ள எப்படிடா? பெரிய மெடிக்கல் மிராக்கலா இருக்க. டாக்டர் கூட அதான்ப்பா சொல்றாரு. என்னால நம்பவே முடியலடா. அப்ப நீ நான் சொல்றத நம்பலையா? இந்த நீ வேணா படிச்சு பாரு. டேய், டாக்டர் என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுடா. திடீர்னு நெஞ்சு வலி வந்ததுக்கு என்ன காரணம் தெரியலையா? மற்றபடி அம்மா இப்ப நார்மலா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாரு. நெஞ்சு வலிக்கு காரணம் என்னன்னு நமக்கு தான் தெரியுமே. நேத்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாலே ஒருத்தி, அவளால தான் அம்மாக்கு இப்படி ஆயிருக்கு. இப்ப மீனாட்சி என்ன பண்ணா? அவளே எதுக்கு இந்த பிரச்சனையில எடுக்கிற? என்னவோ பண்ணா, ஆனா அவ தான் பண்ணா. அவ என்ன சொன்னான்னு அம்மா தான் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அம்மாடி, உங்க அம்மா ஒரு படையப்பா நீலாம்பரி. அவளை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க அம்மா நீலாம்பரினா அந்த கரடுக்குறிச்சிக்காரிக்கு பேர் என்னவா? ஏய், தேவையில்லாம அவளை பத்தி தப்பா பேசாத. எனக்கு தெரியும் அவளுடைய நேர்மையும் மரியாதையும். அவ ஒன்னும் அம்மா கிட்ட தப்பாலாம் பேசியிருக்க மாட்டான். ஏம்மா புதுசா ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிற? ஏற்கனவே உங்க அம்மா நெஞ்சு வலியில படுத்துட்டு இருக்காங்க. நீங்க எதையாவது பேசி மறுபடியும் அவளுக்கு நெஞ்சு வலியை வர வச்சிடாதீங்க. அம்மா நீ சொல்லுமா, நேத்துக்கு என்ன நடந்துச்சு? அவ உன்னை என்ன சொன்னா? ஏம்மா பேச மாட்டேங்கிற? நேத்து நீ அவகிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் நீ ஒரு மாதிரியா இருந்த. யார்கிட்டயுமே எதுவுமே பேசல. சொல்லுமா, அவ என்ன சொன்னா?
தப்பர், எல்லா நேரத்திலும் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா சொல்ல முடியாது. சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. பாத்தியா இப்ப தெரியுதா அவளால ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு? நீ சும்மா எதையாச்சும் பேசி என்ன டென்ஷன் ஆகாதீ. அவளை நம்புற, அம்மாவை நம்ப மாட்டியா? அவளை நம்புறதுக்கு காரணம் இருக்கு, புரியுதா? அவ அம்மா கிட்ட தப்பா பேசவோ நடந்துக்கோ சான்ஸே இல்ல. இதை என்னால அடிச்சு சொல்ல முடியும். அதனாலதான் அம்மா கூட அமைதியா இருக்காங்க. அம்மா நீ தான் வாய் திறந்து அவ என்ன சொன்னான்னு சொல்ல. முதல்ல நீங்க 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க. ஏம்மா இப்படி அடம் பிடிக்கிற? அவளை பத்தி சொல்றதுக்கு ஏன் பயப்படுற? ஏன்னா அவ அவளை கரெக்டான பொண்ணுன்னு அர்த்தம். மா நான் உனக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் கூட வாயை திறக்க மாட்டேங்கிறியே. யார பத்தியும் நான் எதுவும் சொல்ல விரும்பல. நேரம் வரும்போது எல்லாருக்கும் தெரிய வரும். என்ன கொஞ்சம் கீழே இறக்கி படுக்கவே.